ஜோதி ஜோதி இல்லைன்னு பார்க்குறான். நான் ஃபோன் எடுத்தா பார்க்குறான் அவன். நாளைக்கு நான் வரேன். நாளைக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நான் வரேன். சரியா? சாரி, நான் குடிச்சிட்டேன் ட்ரிங்க்ஸு. மன்னிச்சிக்க. நீ நானும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் குடிக்க மாட்டேன். நீ இல்லைன்ற ஒரு கஷ்டத்தில் ஒரு வருத்தத்தில் நான் குடிக்கிறேன். நான் டெய்லியும் குடிக்கலப்பா. ஏதோ ஒரு மன கஷ்டம், மன வேதனைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மனவேதனைலாம் ஒன்றுமே இல்லை. நெஞ்சில் இருக்கிறது இதயம் மட்டும்தான், ஹார்ட்டு. அது ரத்தம் அங்கங்கேயும் போகிறதுக்கு ஒரு பம்பு. சரியா? அது ப்ரெஷர் பண்ணுது. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் தலையில் இருக்குது, மூளை, மெமரி பவர். சரியா? அதான் உண்மை. அந்த மாதிரி என் மெயின்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு நான் பல தடவை சொன்னேன். அதான் உண்மை. அதே மாதிரியா போதும் ஜோதி, இதுக்கு மேலாம் நம்ம சேர்ந்து வாழலாம். இன்னும் யார் யார் உனக்கு ரெக்வெஸ்ட் பண்ண ஒத்துக்குவ? சொல்றி, பண்ண வைக்கிறேன். யார் யார் பண்ணணும்? ஆனால் ஒன்றை விட மாட்டேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சரியா? என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்து என்னை ஓவராக டென்ஷன் பண்ணுறத ஒன்றை விட்டா இன்னொருத்தின்னு சொல்லி போகிற கேரக்டரு நான் கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், என் அம்மா ஒருத்தி தான். நான் எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி, அது நீ மட்டும்தான். என்ன நம்பு. எனக்கு கவிதைலாம் படிக்க தெரியாது, நான் படிக்கலை. சரியா? புரிஞ்சிக்க, தெரிஞ்சுக்கிட்டு மூடிக்கிட்டு ஃபோன் பண்ணு. அவ்வளோ திட்டுறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. திட்டாதே இருக்க முடியல.